1ல இருக்கிறது வந்து கோட் ஃபுட்பால் வைஸ், 2ல இருக்கிறது வந்து கில்லி ரீரிலீஸ், ஸோ 3ல 3ர்ட்ல இருக்கிறது வந்து அமரன் அண்ட் 4th வந்து மஞ்சுமல். பட் இன்ட்ரெஸ்டிங்லி கோட் ரன் பெட்டர் than லியோ ரோஹினி பொறுத்த வரைக்கும். கோட் தான் நம்பர் 1ல இருக்கு. அதான் கோட் வாஸ் நம்பர் 1. சில தியேட்டர்ஸ்ல வந்து இப்போ அமரன் அந்த லெவலுக்கு வந்திருக்கே தவிர இப்போ கமலாலாம் கோட் தான் நம்பர் 1. எங்களுக்கு க்ளோஸ் டு அமரன் அண்ட் கோட் ஆன் தி டாப். நீ செகண்டும் தளபதி படம் தான் சொல்றேன், கில்லி ரீரிலீஸ் தான் கமலா. உங்களுக்கு கோட் தான் உடம்புக்கு வருது. எங்க கோட் அண்ட் அமரன் வந்து ரொம்ப க்ளோஸ் இன் ஃபுட்பால், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஈச் அதர், which is a big achievement. And in fact இந்த வாரம் மழை வரலனா I think it would have overtaken it also. இந்த வருஷமே எத்தனையோ படம் பயங்கரமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிருப்பாங்க, 10 டிக்கெட் கூட போயிருக்காது. செய்வாங்கன்னா அவங்க நம்ம டிக்கெட் வாங்கிடுவாங்க, யாரும் வர மாட்டாங்க. ஆனா உள்ள ஆட்கள் வருவாங்க, வர மாட்டாங்க. அதான் சொல்றேன், கம்பெனி வி கான்ட் கேன்சல் இஷ்யூ, வேற படம் போட முடியாது. ஸோ நாங்க போட்டு தான் ஆகணும். அந்த சிச்சுவேஷன் 50 டிக்கெட் போயிருக்கோம், உள்ள 2 பேர் பார்ப்பாங்க. அல போல நம்பி இருந்தாங்க. இப்படி வேண்டாம். இந்தியன் 2 கங்குவா நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே பாத்துருப்பீங்களா கங்குவா? On behalf of all of us. இது ரொம்ப மோசமான. Actually நானும் பார்க்கலங்க. எனக்கு வந்து ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பா நான் உட்கார்ந்து பார்ப்பேன். and of course தளபதி யாரு பார்க்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஷோ. படம் வந்தோடனே பார்க்கணும்னு இல்ல. சோ இப்போ வரைக்கும் கங்குவா பார்க்கல, உண்மைதான். Okay. So Mr. Palaniappan from Vidya Theatre, our very well known Vishnu from Kamala Theatre, Mr. Raven from Rohini Theatre, Ankita representing Varadaraja Theatres and Ruben from GK Cinemas. வணக்கம் எல்லாருக்குமே. 2023 அப்போ நிறைய தியேட்டர் ஒன்று சைன்டிக் உங்களே கூட நிறைய பேரை நான் இன்டர்வியூ எடுக்கும் போது எவ்ரிஒன் இஸ் வெரி எக்ஸைட்டட் அபவுட் 2024. என்னன்னா எல்லா ஹீரோஸோட படமும் வரப்போகுது 2024, ஒருத்தர் கூட மிஸ் ஆக போறதுலன்னு சொன்னாங்க. பட் யாரு கண்டுபிடிச்சோ தெரியல, ஒருத்தர் மிஸ் ஆயிட்டாரு. தலையோட படம் மட்டும் அஜித் சார் படம் அடுத்த வருஷம் தான் வரப்போகுது. ஸோ மொத்தத்துல 2024 எப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் தாண்டதுக்கு முன்னாடி நானே ஒரு சின்ன பிரீஃப் கொடுத்துருன்னு ஆசைப்படுறேன். என்ன காரணம்னா ஃபர்ஸ்ட் 6 months முன்னாடி நிறைய பேர் சொன்ன மாதிரி இட் வாஸ் லைக் வெரி ட்ரை மந்தா இருந்துச்சு. அண்ட் அடுத்த 6 மாசம் ஒரு நல்ல, எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு நிறைய பேங்கர்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 2024 முதல் 6 மாசம் யாருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? ஹூ வாஸ் தட் லைக் ரொம்ப சோதிச்சுட்டாங்கப்பா தமிழ் சினிமான்னு சொல்றது யாரு? எல்லாருக்குமே அதேதான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. எல்லாருக்குமே அதான். சோ எந்த தியேட்டருமே வந்து தமிழ் சினிமா டிபெண்டா இருக்கு. இப்போ நாங்க சிங்கிள் ஸ்கிரீன்ன்றதுனால வெரி டிபெண்டன்ட் ஆன் தமிழ் சினிமா. எங்களுக்கு வந்து ஒரு பெரிய படம் அப்படின்றது வராது. வந்து ஆனஸ்டா சொன்னா மஞ்சுமேல் பாய்ஸ் இல்லைன்னா வந்து பாதி நாள் மூடிதான் வச்சிருந்துருக்கணும் தியேட்டர்ஸ். அந்த அளவுக்கு ஒரு பேடான சிச்சுவேஷன். பட் அதுக்கு அடுத்த 6 months இப்போ அமரன் அந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் வந்துட்டு we've had a good run. 6 மாசம் ஒண்ணுமே இல்ல. ஸ்கிரீனே மூடி இருக்கீங்களா? இல்ல ஷோவே போடாம, நான் சொல்றது ஷோவே இல்ல இன்னைக்கு. ஒரு ஷோ தான். இல்ல எப்பயாவது அந்த மாதிரி ஷோ பிரேக் ஆயிடும். என்னைக்காவது ஒரு நாள் நம்மளே வாலண்டியரா மூடுனது வந்து கிடையாது. 1 point இப்ப நம்ம ஷோ பிரேக் சொல்றோம்ல, அது வந்து அதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு இது இருக்கு. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்களே 50 டிக்கெட் வாங்கிடுவாங்க, யாரும் வர மாட்டாங்க. ஆனா உள்ள ஆட்கள் வருவாங்க, வர மாட்டாங்க. அதான் சொல்றேன், கம்பெனி வி கான்ட் கேன்சல் இஷ்யூ, வேற படம் போட முடியாது. ஸோ நாங்க போட்டு தான் ஆகணும். அந்த சிச்சுவேஷன் 50 டிக்கெட் போயிருக்கோம், உள்ள 2 பேர் பார்ப்பாங்க. ஸோ அவங்க என்னன்னா தியேட்டர் ரன் பண்ணா they can sell the movie in OTT, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஓகே ஓகே ரைட். இப்போ 2024ஓட ஹையஸ்ட் டாப் ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். யூஸ்வலா பார்க்கும்போது ஒரு விஜய் சார் படம், ரஜினி சார் படம்லாம் வரும்போது அவங்க தான் டாப்ல இருப்பாங்க. நவ் இட் இஸ் லைக் கோட், அடுத்து அமரன், அதுக்கப்புறம் வேட்டையன் இருக்கு. இட் வாஸ் லைக் வெரி சர்ப்ரைஸ். அமரன் எவ்வளவு பெரிய ஹிட் தெரிஞ்சுக்கலாமா? கோட் அண்ட் அமரன் வந்து ரொம்ப க்ளோஸ் இன் ஃபுட்பால், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஈச் அதர், which is a big achievement. And in fact இந்த வாரம் மழை வரலனா I think it would have overtaken it also. ஓப்பனா சொல்லணும்னா எங்களுக்கு வந்து ஹையஸ்ட் ஃபுட்ஃபால்ஸ் திஸ் இயர் இஸ் அமரன். ஓகே. 5th week into the film வீக்கெண்ட் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் பார்த்தோம். ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 4 weeks ஒரு 5 week old film வந்து ஒரு ஹவுஸ்ஃபுல் ஷோ கொடுத்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஆக்சுவலா தியேட்டர் பார்க்கிறது வீக்கெண்ட்ஸ்லாம் போய் தியேட்டர்ல உட்காரும் போது வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வரும். டிக்கெட்ஸ் ஹவுஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறமும் டிக்கெட் சார் ஒரு டிக்கெட் எங்கேயா கிடைக்குமா, 2 டிக்கெட் எங்கேயா கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் அதே சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் தி இயர் ஒண்ணுமே இல்லைன்றப்போ அப்படியே கான்ட்ரடிக்டரியா ஒரு செகண்ட் ஆஃப் தி இயர்ல ஒரு படம் இப்படி நல்லா பண்றது வாஸ் எக்ஸ்ட்ராடினரி ஃபார். ஸோ 2024ஓட ரொம்ப ஒரு வைல்டு மிஸ்னா என்னன்னு சொல்லுவீங்க? அதே போல நாங்க எதிரே பார்க்கல, இட் வாஸ் லைக் ஒரு பெரிய லாட்டரி மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? 2 movies. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாவே சொல்லலாமே. நான் பெருசா எதிர்பார்க்கல,
பட் இட் ஹேட் எ வெரி குட் ரன் அண்ட் நிறைய டிக்கெட்ஸ் போச்சு. பயங்கரமான நீங்க மஞ்சுமல் பாய்ஸே எடுத்துக்கோங்க, இட்ஸ் ஒன் ஆஃப் தட் கைண்ட். யாருமே எதிர்பார்க்கல. எவ்வளவு ஃபுட்பால்ஸ் தெரிஞ்சுக்கலாமா கமலால? எவ்வளவு வந்து கமலால வந்து ஆக்சுவலா நான் 1 2 3 4 சொல்லிடுறேன். 1ல இருக்கிறது வந்து கோட் ஃபுட்பால் வைஸ், 2ல இருக்கிறது வந்து கில்லி ரீ ரிலீஸ், ஸோ 3ல 3ர்ட்ல இருக்கிறது வந்து அமரன் அண்ட் 4th வந்து மஞ்சுமல் பாய்ஸ். எனக்கு வந்து பர்சனலி சர்ப்ரைசிங்னா லப்பர் பந்து தான். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் இட் அட் ஆல். ஏன்னா வந்து செகண்ட் வீக்கெண்ட் சண்டே நைட் வாஸ் ஆல்சோ ஹவுஸ்ஃபுல். எத்தனை ஸ்கிரீன்ல போட்டோமோ எல்லா ஸ்கிரீன்லயும் ஹவுஸ்ஃபுல். தட் ஹேப்பன்ஸ் வெரி ரேர்லி. அது ஒரு முக்கியமான ஃப்ரைடே நைட் சாட்டர்டே நைட் வீக்கெண்ட் நைட்னா உங்களுக்கு ஈஸியா ஃபுல் ஆயிடும். பட் சண்டே நைட் ஒரு படம் ஃபுல் ஆகுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதுவும் செகண்ட் வீக் சண்டே நைட் on both the screens கமலாலே 2 ஸ்கிரீன்லயும் ஃபுல் ஆச்சு லப்பர் பந்து. And for us, Labbar Pandu ran for 25 days. Okay. So it was like we opened and it was actually running, especially evening night shows. Some weekday night show full agadu. But the word of mouth la spread aayi or basic movie like random போட்ட படம் வந்து அவ்வளவு நல்லா போச்சு. So Labbar Pandu also was unexpected. ஓகே ஓகே. சோ அப்படி பாக்கும்போது மஞ்சுமல் பாய்ஸ் அண்ட் லப்பர் பந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா போச்சு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மலை போல நம்பி இருந்தாங்க. இப்படி வேண்டாம். இந்தியன் 2 இந்தியன் 2 கங்குவா. ஓகே. நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே பாத்துருப்பீங்களா கங்குவா? பாத்துற how was your reaction? ஏன்னா சில பேர் வந்து நீங்க கால்குலேட் பண்ணிருப்பீங்க, இல்ல ஆடியன்ஸோட பல்ஸ் பாத்துருப்பீங்க. சோ ஹானஸ்ட் ஆன்சர்ஸ் ரேவன் ப்ரோ சொல்லுவாங்க. On behalf of all of us, இது ரொம்ப மோசமான actually நானும் பார்க்கலங்க. ஓகே. why? See, the thing is, first of all, it's not like theater ஒண்ணா இருந்தா எல்லா படமும் பார்க்கணும்னு இல்ல. Because we all have other things to do. அது வந்து ஒரு லாஜிக் வந்து தியேட்டர் ஒண்ணா நீங்க என்ன சும்மா படம் டெய்லி அதை தானே பண்றேன்னா ஆக்சுவலி எங்களுக்கு டைமே இருக்காது படம் பார்க்க. ரிலீஸ் முன்னாடியே படம் பார்த்துட்டியான்னு கேக்குறாங்க. படமே ஃப்ரைடே தான் ரிலீஸ் ஆகும். The whole year I watched only 7 to 8. Yeah, actually அது உண்மை. நிஜமாவே அந்த கண்டென்ட் நல்லா இருந்தா even we'll go and see certain like எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் ஸ்டார் இருக்கும். So for example எனக்கு வந்து ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். So first show கண்டிப்பா நான் உட்கார்ந்து பார்ப்பேன். And of course தளபதி யாரு பார்க்க மாட்டாங்க first show. So அந்த மாதிரி few movies நீங்க வந்து டைம் எடுத்து போய் பாப்பீங்க. மிச்ச படம்லாம் சரி நல்லா இருந்தா பார்க்கலாம். So don't assume like படம் வந்தோடனே பார்க்கணும்னு இல்ல. So இப்ப வரைக்கும் கங்குவா பார்க்கல, உண்மைதான். ஓகே. சோ அப்படி எடுக்கப்பட்ட டிசிஷன் எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப கங்குவா ரிலீஸ் ஆச்சு, அது ஒரு ஃபர்ஸ்ட் 1 வீக் நிறைய தியேட்டர்ல போச்சு. டக்குன்னு பார்க்கும்போது அமரன் வந்து திரும்ப நிறைய இடத்துல ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சது. கங்குவா போட்ட ஸ்கிரீன்ஸ் எல்லாமே பேக் அமரன் ரீப்ளேஸ் ஆரம்பிச்சது. அது தியேட்டர் ஓனர்ஸா உங்களுக்கு அது ஒரு ஹார்ட் டிசிஷனா இருந்துச்சா, இல்ல அதுதான் ஒரு வைஸ் டிசிஷனா பாக்குறீங்களா? வைஸ் டெசிஷன் ஆப்வியஸ்லி. பிசினஸ் தானே, Yeah. சப்ளை அண்ட் டிமாண்ட். Yeah. எதுக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கு இது பண்ணணும். அந்த ரிலீஸ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் 4 days கங்குவா தான் மெயின் ஸ்கிரீன்ல ப்ளே பண்ணிருப்போம். ஆப்வியஸா கங்குவாக்கு என்ன ரிப்போர்ட் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் 4 days எனக்கு தெரிஞ்சு கமலால ஃபுல் ஆச்சு. எல்லா ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல் ஆச்சு அந்த வீக்கெண்ட் Thursday Friday Saturday. சோ அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்னால தான் நம்ம இருக்கோம். சோ வாட் தே வாண்ட் டு வாட்ச் அதை தான் we have to show. சோ அப்படி இருக்கும்போது எதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள்னு சொல்றேன், ஜென்ரலாவே சொல்றேன். சோ அவங்களுக்கு எது ப்ரிஃபர் பண்றாங்களோ அதை நம்ம ப்ளே பண்றோம். உண்மையிலே இப்ப ரெடியா இருக்காங்களா? ஏன்னா இப்ப போன வருஷம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 250 மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போற படங்கள்லாம் சேர்த்தாவே ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் ஒரு 210 to 215 தான். ஒரு 35 இருந்து 40 படங்கள் குறைவா இருக்கு. இதுல நீங்க சொல்ற மாதிரி ஹிட் ரேஷியோன்னு பார்க்கும்போது ஒரு 10ல இருந்து ஒரு 10 படம் கொஞ்சம் நல்லா போயிருக்கு, 5 6ன்னு அடுத்த ஆவரேஜ் இருக்கலாம். ஆப்வியஸா அதே போல 150 படங்கள் வந்ததே தெரியல, என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. அதுல நிறைய படங்கள் வந்து உங்க ஸ்கிரீன்லயும் போட்டிருப்பீங்க. ரோஹிணில நம்ம பேனர் பார்த்தா தெரிஞ்சுக்குவோம், ஓ இப்படி ஒரு படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கா, பரவாயில்லையே, ரொம்ப பெரிய மனசு ஒரு வாரத்துக்கு 10 படம் போகும். இப்போ டு பி ஆனஸ்ட் வருவாங்களா ஆடியன்ஸ் டிக்கெட் எடுத்து வருவாங்க? அவங்க வாங்கிடுவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிடுவாங்க. எத்தனை ஷோக்கு வாங்க முடியுங்க? அவங்க 1 வீக் ஆகும். தட்ஸ் a fact. சில படங்கள் வந்து ஓடிடும் பை சான்ஸ், சில படங்கள் நம்ம ஓடாம அவங்க டிக்கெட் மட்டும் அங்கேயே போயிடும். ஸ்டார் பத்தி பேசும்போது வாட் அபௌட் அவர் சூப்பர் ஸ்டார்? ஏன்னா இந்த வாட்டி வேட்டையன் எப்படி ஆயிடுச்சுன்னா, யூஸ்வலா படம் சூப்பர் ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முந்தின நாள் உங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு நீங்க ஒரு ப்ரெஷர்ல இருப்பீங்க, எல்லா பக்கமும் டிக்கெட்னு. டு பி ஆனஸ்ட் வேட்டையனுக்கு நாளைக்கு படம் ரிலீஸ்னா அதுக்கு முந்தின நாள் ஓரளவுக்கு தியேட்டருக்கு அந்த ஸ்கிரீனுக்கு முன்னாடி சீட் எங்களால புக் பண்ண முடிஞ்சது. ஈவன் ரோஹிணியா இருக்கட்டும் கமலாவா இருக்கட்டும் ரொம்ப லாஸ்ட் மினிட் அதுக்கு நாளைக்கு காலையில் லிஸ்ட்னா அதுக்கு முந்தின நாள் இருக்கும் புக்கிங் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் இல்லாம இருந்தது. அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? இப்போ நீங்க சிவகார்த்திகேயன் பத்தி பேசும்போது சொன்னீங்கல்ல, இப்போ அவர் ஒரு காலேஜ் ஸ்டோரி பண்ணா இந்த படத்துக்கு இவ்வளவுதான் சொல்லிட்டு அதான் அது. ஓகே. ஸோ வேட்டையன் வாஸ் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம். இட் வாஸ் ஆஃப் பிட் டிராமா, அவ்வளவுதான் இருந்துச்சு. இட் வாஸ் அ ஸ்டோரி ஓரியன்டட் சூப்பர் ஸ்டார் ஃபிலிம். தட் வாஸ் நத்திங் மச் டு இட். இதே நீங்க கூலிக்கு பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஓகே. ஒன்ல இப்ப அஜித் சார் கிங் ஆஃப் ஓப்பனிங் சொல்லுவாங்க, பட் நேர்கொண்ட பார்வைக்கு அந்த அளவுக்கு ஓப்பனிங் இல்ல. Right. But Vetain has had a good run. Yes, of course. நீங்க ஜெயிலரோட you can't compare Vetain. Yeah. But Vetain definitely had a good run. இந்த வாட்டி ஜெயிலர் அதோட கம்பேரிசன் அத அவரே சொல்லிருப்பாரு ஒரு ஆடியன்ஸ் நினைக்கிறேன். Yeah. படம் ஓடுறது ஃப்ளாப் பண்ணா கூட பிரஷர் அவ்வளவு இருக்காது, பட் ஓடுனது அடுத்த படம். அது very true.
That is true. See, Jailer was like an all-time. It's a once in a lifetime kind of a film. Jailer was like the highest run for us, even though we were like, it was like unbeatable in the history of our cinemas. So Jailer அளவுக்கு எந்த படமே இன்னும் வரல. வராது. அப்படியா ஜிகேலியுமா? ஆமா. எங்களுக்கு ஆல் டைம் நம்பர் 1 தான். All time. இல்ல வராதுன்னு சொல்ல முடியாது, ஃபியூச்சர்ல வரும். இல்ல நான் இப்போ சொன்னது வரைக்கும் ஜெயிலர் மாதிரி Rodney. படம். ஓகே. ஒவ்வொரு ஸ்டாருக்கு ஒவ்வொரு படம் இல்ல. இப்போ லியோ மாதிரி இன்னொரு இது கிரியேட் பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரி. ஓகே ஓகே. பட் இன்ட்ரெஸ்டிங்லி கோட் ran பெட்டர் than லியோ, ரோஹினி பொறுத்த வரைக்கும். ரோஹிணி ஓகே. ஆனா மொத்தமா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நம்ம கோட் பத்தி பேசும்போது எக்ஸ்பெக்டிங் அபவுட் 700 crore பண்ணுமா 1000 crore பண்ணுமான்லாம் நினைச்சோம். பட் இட் டிட் 500 கிட்ட தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வாட் வாஸ் த ரீசன் நினைக்கிறீங்க? இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இங்க உங்களுடைய 5 தியேட்டர்கள்ல கோட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு? கோட் தான் நம்பர் 1ல இருக்கு. அதான் கோட் வாஸ் நம்பர் 1. சில பேர் சில தியேட்டர்ஸ்ல வந்து இப்ப அமரன் அந்த லெவலுக்கு வந்திருக்கே தவிர இப்ப கமலா கோட் தான் நம்பர் 1. உங்களுக்கு எங்களுக்கு க்ளோஸ் டு லைக் அமரன் அண்ட் கோட் on the top. செகண்டும் தளபதி படம் தான் சொல்றேன். கில்லி ரிலீஸ் தான் கமலா. உங்களுக்கு கோட் தான். வாட் அபௌட் வரதராஜ்? எங்களுதும் சேம். I mean, Amaran and Goat are on par with each other. ஜிகே அமரன். அமரன் ஓகே கிராஸ்ட் கோட்டை விட அதிகமா ஓகே. This is with regard to footfall. Footfall, Yeah, true. football. Yeah, yeah, good. Number of tickets sold, Yeah. that's all. But your collection and football good. யா கோட் தான் இருந்துச்சு நம்பர் 1ல. இங்க கலெக்ஷன் ஃபுட்பால் போட். ஓகே. பட் போன வருஷம் தான் எங்களுக்கு ஜெயிலர் வந்து இட் வாஸ் கலெக்ஷன் வைஸ். ஃபுட்பால் வைஸ் 3 நோ. அப்ப 3 நம்பர் 1 கேட்டாங்க. 3 வந்து ஃபுட்பால் வைஸ் தான். பட் கலெக்ஷன் வைஸ் ஆல் டைம் டாப். But Amaran is still running, so we don't know. சரி இப்போ நிறைய தியேட்டர் ஒன்று சேர்ந்து சென்னையிலேயே கூட உனக்கு என்னப்பா எந்த படம் போட்டாலும் கூட்டம் வந்துருதுப்பா, உங்களுக்கு என்னப்பா ரீலீஸ் போட்டா கூட கூட்டம் வந்துருப்பான்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஐ திங்க் யூ இங்க மேல ஆல்சோ மட்டுமா? உங்களை நான் கமலால தான் நான் சொல்றேன் ரீலீஸ் பண்ணும்போது சொல்றேன். ஏன்னா நான் ஒரு அது theatre- படத்தை பார்க்க வரலங்க, இவரை இந்த கேபின் ரூம் எட்டி இப்போ பார்க்க கீழே அதான் பேசிட்டு இருந்தோம். நீங்க வெளியே எட்டி பாத்தீங்கன்னா போதும். Yeah. நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க, அவங்க கலாய்க்கிறாங்க. கலாய்க்கிறது இல்ல. ஏன்னா என்கிட்ட பர்சனலா ஒரு தியேட்டர் ஓனர் சொன்னாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹிஸ் நேம். பட் நான் சொன்னேன் நீங்க அந்த படம் போட வேண்டியதானே சார். அவங்களாம் போட்டாங்க, நாங்க போட்டோம் அவரை நம்பி தான், எங்களுக்கு யாருமே வரலப்பா. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? 3 was like a wild run. ஆமா, இப்போ வரைக்கும் 3க்கு we sold 85,000 tickets. So நம்பர் 1 ஃபுட்பால் வைஸ் நம்பர் 1ல இருக்கு. We feeling really blessed. ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் தான் சொல்லணும். பிகாஸ் அந்த மெயினா ஆடியன்ஸ் இதுக்கு வரதே வந்து ஜஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்லி. இந்த ரீரிலீஸ் வர க்ரௌடே கம்ப்ளீட்டா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யங் யூத் ஆடியன்ஸ் இதுதான் வராங்க. உங்களுக்கு எல்லா படமும் ரீரிலீஸ் பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமானா சொல்ல முடியாது. வெரி செலக்டட் மூவிஸ், அந்த கல்ட் மூவிஸ் பிளஸ் எதுல சாங்ஸ் எல்லாம் ஹிட். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி லைக் 3 மாதிரியே கில்லி அந்த பிளேஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வாரணமாயிரம் டிட் ரியலி வெல். எங்களுக்கு இன்ஃபேக்ட் இந்த ஃபர்ஸ்ட் 6 monthsல அந்த ஃபர்ஸ்ட் 1 month ஃபுல்லா வாரணமாயிரமே காப்பாத்துச்சு. இட்ஸ் ரியலி வெல். ஸோ நிறைய எந்த ரீரிலீஸ் போட்டாலும் இப்போ ரீசெண்டா வந்து மெர்சலும் கத்தியும் போட்டிருந்தோம், அதுவும் டிட் ரியலி வெல். இப்போ அடுத்து தளபதி இப்போ ஆல் ஓவர் ரீரிலீஸ் ஆகுது. நீங்க யாராவது ட்ரை பண்ணீங்களா உங்களோட It didn't work for us. 1000 ரூபாய்லாம் பயங்கரமா போச்சுல ஒரு டைம்ல. ஈவன் ஐ வாட்ச் திஸ் 17 ஃபர்ஸ்ட் புதுப்பேட்டை. சோ அதுக்கப்புறம் 1001 அப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு அது. ஆமா ஆமா. சோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் புதுப்பேட்டை போட்டப்போ அது அந்த ப்ரொடியூசர் சொன்னார் ரிலீஸ் அப்ப கூட இந்த அளவுக்கு பஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு. சேம் வித் 1001 நம்ம இதுல போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குன்னு தமிழ்நாடு ஃபுல்லா ஆமா ரீரிலீஸ் release ஆச்சு. பண்ணாங்க. ரோஹினி release. Yes, Very three big hit, three yeah, பயங்கரம். 3 கில்லி. Yes. Gilly was the only one which ran. Like third week எல்லாம் அப்படி போடுக்கலாம் அவ்வளோ டான்ஸ். So Gilly was the only re-release that worked. கில்லி எங்களுக்கு எங்களுக்கு sorry 90,000 tickets. ஓப்பா. எந்த ஒரு படம் இல்ல பாட்டு நிறைய வாட்டி நீங்க ரிப்பீட் போட்டீங்க கமலால. அதான் 3ல கொலவெறி, கில்லில அப்படி போடு, வாரணமாயிரம்ல அஞ்சலசம். சின்ன படங்கள் பத்தி ஃபர்ஸ்ட் பேசும்போது ரியலி வாண்ட் டு மென்ஷன் a மூவி. ஜமான் ஒரு படம் வந்துச்சு. பீட் அது நல்ல படமா சுமாரான படமா அதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு கிரிட்டிக்ஸ் வைஸ் அது நல்லா பேசப்பட்ட ஒரு படம். அது தியேட்டர் அவங்க சைட்ல என்ன சொன்னாங்க, படம் சைட்ல இருந்து சில இன்டர்வியூஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கரெக்டான ஸ்கிரீன்ஸ் எங்களுக்கு கொடுக்கப்படல, சின்ன படம் அந்த மாதிரி சொன்னாங்க. தியேட்டர் கரெக்டாக நல்லா ப்ரொமோஷன் பண்ண முடியல. அது பியூர்லி இட்ஸ் லக்கா இல்ல அதை எப்படி சொல்லலாம், ஒரு சின்ன படம் கரெக்டா எல்லா வகையிலும் மக்களை உள்ள கொண்டு வரதுக்கு அந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஃபீல் பண்ணீங்களா? இந்த படம் நல்லா இருந்துச்சுப்பா, பட் இதுக்கு இன்னொரு ஆதரவு கிடைச்சிருக்கலாம், பட் இட் டிட் நாட் கோ வெல். நாங்க போடுறப்ப எல்லா படமும் நல்லா ஓடணும்னு நினைச்சுதான் போடுறோம். அவ்வளவுதான். அது ஓடுறது ஓடாதது நம்ம கையில இல்ல, ஆடியன்ஸ் கையில தான் இருக்கு. I think the சதீஷோட film சட்டம் சட்டம் என் கையில். அது I saw on OTT தான் ரொம்ப நல்லா. I think that should have done a better job in theater. For us that did decently well. ஆமா. See, one more thing is நீங்க சொல்றீங்கல்ல லைக் ஒரு படம் வந்து ஓடுறதுக்கான ஸ்கிரீன்ஸ்
சி ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூஸா ஷோ பிரேக் ஆச்சுன்னா எங்களுக்கும் அந்த வைக்கிறதுக்கு இப்போ ஒருத்தர் 2 பேர் வராங்கன்னா எங்களால அது வந்து வி கான்ட் காம்பன்சேட் த ஸ்கிரீன். சோ நீங்க டைம் எடுத்து வர வரைக்கும் அட்லீஸ்ட் பேசிக் டிக்கெட்ஸ் போனாதான் எங்களால அதை எக்ஸ்டெண்டும் பண்ண முடியும். சோ இப்போ ஒரு படம் வந்து டைம் ஆச்சுன்னா அந்த டைம் even if it's 4-5 days அந்த 5 டேஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு ஷோ ஓட்டினாதான் எங்களால அந்த படத்தை வச்சுக்க முடியும். சோ இட்ஸ் நாட் இன்டென்ஷனல் ஒரு படத்துக்கு லைக் ஆதரவு கொடுக்க கூடாதுன்றது இல்ல, பட் இட்ஸ் போத் வேஸ். அதுக்கு கேட்கறதுக்கு ஆடியன்ஸும் வரணும், டிக்கெட்டும் நாங்க புஷ் பண்ணாலும் அவங்களும் ஓகே அப்படின்னு வாங்கணும். சில பேர் திருப்பி லைக் ஐயோ படம் பேரு கேட்டே ஐயோ வேணாம் அப்படின்வாங்க. So depends on again எல்லாமே comes completely to the audience தான். சோ என்னென்னவோ படம் டைட்டில் எல்லாம் வந்திருக்கு. இப்ப முந்தனத்து ஒரு படம் வந்துச்சு, நோ நாட் ஷூர் படம், டப்பாங்குத்துன்னு ஒரு படம். ஐ திங்க் நீங்க உங்க ஸ்கிரீன்ல போட்டுருக்கீங்க. தட்ஸ் தி ஸ்பிரிட் மை பாயிண்ட் இருக்கு. ஓகே, என்ன காரணம்னா இப்ப நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது டைட்டிலே வித்தியாசமா இருக்கு, படத்தோட ட்ரெய்லர் எல்லாம் உள்ள செக் பண்ணா ரொம்ப ஒரு கிளீஷேவா இருக்கு. சோ ஹவு டு பீப்புள் கம், டு டைட்டில் ரியலி பிளேஸ் ஒரு ரோல் பிளே பண்ணுதா இப்போ? ஏன்னா சில படம்லாம் சும்மா டைட்டிலுக்காக கூட நிறைய பேர் உள்ள வராங்க, என்னப்பா டைட்டில் வித்தியாசமா இருக்கு, அந்த போஸ்டர் வித்தியாசமா இருக்கு, சும்மா போய் பாப்போம்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் படங்கள் இப்போ ஒரு கிமிக் எல்லாம் பண்றாங்களா, பண்ண முடியுமா? அது ரொம்ப ஃபியூ. மேபி நீங்க சொல்றீங்க டைட்டிலுக்காக வராங்க, போஸ்டருக்காக வராங்க, அது 1 or 2 ஓகே அவ்வளவுதான். மற்றபடி பட் அதெல்லாம் ஏமாத்தவே முடியாது. இப்போ போஸ்டரே ஒட்டுறது இல்லையா, Yeah. சிட்டில போஸ்டர்ஸே அலௌட் கிடையாது. ஓகே, சோ அதெல்லாம் ரொம்ப பழசு. அந்த நீங்க பேனர்ஸே இன்ஃபேக்ட் நிறைய நம்ம சில தியேட்டர்ஸ்ல இருக்கும், நிறைய மல்டிபிளெக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எங்க பேனர்ஸ் மால்ல எல்லாம் இப்ப EA Forum எல்லாம் எங்க இருக்கு, என்ன மூவி ரன்னிங் பேனர்ஸ் எதுவுமே இல்லையே. ஓகே ஓகே ரைட். இல்ல மெயின் ரீசன் பிஹைண்ட் வி புட்டிங் தியேட்டர்ஸ் எல்லா படமும் ஏதாவது ஒரு படமா ஓடிடாதா, ஏன்னா எல்லாம் கஷ்டப்பட்டு பண்றாங்க. நாட் ஆல் தியேட்டர்ஸ் வந்து போட முடியாது, இப்போ சிங்கிள் ஸ்கிரீன் தான் போட முடியாது. ஸோ சின்ஸ் வி ஹேவ் த ப்ரொவிஷன், நாங்க வந்து வி ஹேவ் டு புட் ஓகே கிவிங் பேக் டு தெம். ரைட் ரைட் ஓகே. அண்ட் இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு மாசமா அதிகமா பேசப்படுற படம் எனக்கு கங்குவாக்கு அப்புறம் இந்த வருஷம் பெரிய பூம் ஆச்சு. இது பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கப்படலாமா கூடாதான்னு. இது எப்படி ஆகுதுன்னா, ஒரு பக்கம் பாசிட்டிவா ஒர்க் ஆகுது, ஒரு பக்கம் நெகட்டிவா ஒர்க் ஆகுது. டு பி ஆனஸ்ட், லைக் ரோஹிணி வெளியில ஒரு 80 சேனல் நிற்பாங்க ஒவ்வொரு படமும், கமலா வெளியில ஒரு 20 சேனல், ஜிகேல ஃபர்ஸ்ட் அந்த 5 மணி ஷோ போடும் போதெல்லாம் அவ்வளவு பேர் தியேட்டர்ல இருந்து உள்ள இருந்து 30 பேர் வருவாங்க, வெளியில 50 பேர் நிற்பாங்க. சோ நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு தியேட்டர் ஓனர்ஸா? இஸ் இட் லைக் ஓகே ஆர் கம்மி பண்ணலாம், இல்ல ஒரு 2வது நாள் 3வது நாள் எடுக்கலாமே? வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? இமிடியேட் எடுக்கிறது கிரேட் திங் தான், ஏன்னா அதனால நிறைய படம் ஓடி இருக்கு. இப்ப நீங்க லப்பர் பந்து போன்ற படங்கள்லாம் வேர்ட் ஆஃப் மவுத்தால தான் படம் ஓடுச்சு. இல்லைன்னா உங்களுக்கு வந்து படம் வந்தது தெரிஞ்சிருக்காது. பெருசா ஹைப் இல்ல, உங்களுக்கு மார்க்கெட்டிங் பெருசா பண்ணல. ஸோ இட் பிளேஸ் மேஜர் ரோல் இன் கெய்னிங். ஒரு படம் நல்லா இருந்து நீங்க என்ன நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் படம் ஓடும். கோட் ஃபார் எக்ஸாம்பிள் பயங்கர நெகட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, பட் இட்ஸ் ஸ்டில் ரன். இந்த வருஷமே எத்தனையோ படம் பயங்கரமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க, 10 டிக்கெட் கூட போயிருக்காங்க. கரெக்ட். ஸோ பீப்புள் நோ எந்த படம் பார்க்கணும் பார்க்க கூடாதுன்னு அவங்க தெளிவா இருக்காங்க. இப்போ ஃபேன்ஸா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஆச்சு அவங்க தியேட்டர்ல இந்த ஒரு பிரச்சனைகள், சேரை உடைக்கிறது, கண்ணாடியை உடைக்கிறது. திஸ் இயர் எந்த மூவிக்கு? தீனாக்கு பட்டாசு வச்சாங்க. தீனாக்கா உள்ளே பட்டாசு வச்சாங்க. ஆமா, அலோவ் பண்ணல, பட் பேண்ட்டுக்குள்ள உள்ள வச்சு கொண்டு வந்துட்டாங்க. பட் வி அரஸ்டட் them, போலீஸ் கிட்ட. ஓகே ஓகே ஓகே. சோ அப்படி தியேட்டர் ஓனர் சைடுல இருந்து, ஏன்னா வெளியில இருந்து என்ன சொல்லுவாங்க, தியேட்டர் ஓனர்ஸ் பயங்கர பணக்காரங்களா இருப்பாங்கப்பா, அவங்களுக்கு என்ன பண்ற மாதிரி தான் எல்லாருக்கும். அவங்களுக்கு எப்படி தெரியும் கரண்ட் பில், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், ஸ்டாஃப் சாலரி எல்லாம் ஆஸ்ட்ரிச் தெரியுமா? இப்ப ரூபன் வர நினைப்பாப்பா, ஜிகே சினிமாஸ் ஓனரே வராது, இவர்கிட்ட இல்லாத கோடிகளான்ற மாதிரி தான் வெளில பார்ப்பாங்க. சோ டு பி ஆனஸ்ட், நீங்க ஒவ்வொருத்தரும் அட்ரஸ் பண்ணலாம் ஆஸ் ஒரு தியேட்டர் ஓனரா. இவ்வளவு நீங்க சொன்ன அந்த ஒரு ஆஸ்ட்ரிச் கதையை ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இல்ல சி எவ்ரிபடி ஹாஸ் ஒரு தியேட்டர் சும்மா இல்லைங்க, க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கணும்னாலே மினிமம் 80 lakhs to 1.5 crores வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுவோம். சவுண்ட் சிஸ்டம் அந்த மாதிரி நாங்களும் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா we are also spending, we also have to bills to pay, அந்த மாதிரி தான். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி மணி, அப்படி கிடையாது. இப்போ நாங்க 120 rupees வாங்குறோம்னா 120 எங்க பாக்கெட்டுக்குள்ள வரது இல்ல. நீங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலுமே படம் நல்லா இருந்தா மட்டும் தான் அதை கம்மி. இப்ப வந்து அது எங்க கையில் கிடையாது, இட்ஸ் இந்த டீம்ஸ். இப்ப ஒரு டாக்டர் பாத்தீங்கன்னா நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணா வர போறாங்க, அட்வொகேட் நல்லா ஆர்கியூ பண்ணா he will grow. பட் எங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்க நம்பி இருக்கும், அவங்க படம் நல்லா எடுத்தா மட்டும்தான் எங்களுக்கு வந்து வருமானம் வரும். ஸோ இட்ஸ் அ செயின். It's a chain and our maintenance costs are very high. And it keeps raising every year. Yeah. It's people don't see that picture at all. It's like எல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி தான். Everybody thinks நீங்க தியேட்டர் ஒண்ணுனா நீங்க போய் படம் பாப்பீங்க, டிக்கெட் கிளிப்பிங்க, அதை தவிர என்ன வேலை? We'll be like ஒரு நாள் வாங்க. You will see the intensity of the work. For all of us, it's not just me, but எல்லாருமே the effort is tremendous. And what's your expectation? ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த வருஷமாச்சு ஓகே, இந்த வருஷம் அப்படி இப்படி ஒரு மாதிரி ஆரம்பிச்சு நல்ல ஒரு ஹைப்புக்கு போயிருக்கு.
அடுத்த வருஷம் உங்களுக்கு நிறைய மூவிஸ் இருக்கு. இப்ப அஜித் சாரோட 2 படம் அடுத்த வருஷம் இருக்கு. விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி. தளபதி 69 இருக்கு, which is going to be really big. தளபதி 69 பிளஸ் கூலி இருக்கு, தக் லைஃப் இருக்கு, தனுஷ் அண்ணனோட மூவிஸ் அடுத்த வருஷமும் சொல்லலாம்ல, எல்லாரோட படமும் இருக்கும்ல அடுத்த வருஷம் மோஸ்ட் ப்ராபபிலி அடுத்த வருஷம் தான் Proper-ஆ. லாஸ்ட் டைம் ஆஃப் ஆமா 2025 2025 நீங்க சொன்ன உடனே சந்தோஷமா இருக்குல்ல. வேற பார்த்தா 2026க்கான ஒரு எய்ம்ல இருக்காரு. சோ எப்படி எப்போ பிளான் பண்றாங்க தெரிஞ்சுக்கலாமா? T69 அக்டோபர் தீபாவளி ரிலீஸ் மாதிரி தானா? அவங்க கிட்ட கேளுங்க, கரெக்டா சொல்லுவாங்க. பூஜா ஹாலிடேஸ், பூஜா அந்த அக்டோபர். பூஜா தீபாவளி சூப்பர். ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அண்ட் பொங்கல் எப்படி இருக்க போகுது? ஏன்னா போன பொங்கல் அயர்லாந்து கேப்டன் மில்லர் நல்ல எதிர்பார்ப்போட வந்தாலும் இட் வாஸ் நாட் அந்த அளவுக்கு போலன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இந்த பொங்கல் எப்படி இருக்க போகுது? And in fact இந்த பொங்கல் வந்து it's a 10-day break. ஆமா, long holiday. Long Yeah. weekend. எல்லாமே 10th Yeah. ரிலீஸ் ஆகுதுல்ல படங்கள்லாம். கரெக்ட். ஐ திங்க் விடாமுயற்சி, கேம் சேஞ்சர், வணங்காம். அப்புறம் வணங்காரம் அண்ட் விக்ரம் சொல்லிருக்கோம். இல்ல அது ரிபப்ளிக் கார்த்தி சார் படம் ரிலீஸ் ஆகுதா? வாவாத்தியா பிப்ரவரின்னு கேள்விப்பட்டேன். ஆமா. பட் இந்த 3 படங்கள் தான் மெயினா. வணங்கான், கேம் சேஞ்சர் அண்ட் விடாமுயற்சி வந்துருமாங்க. அதான் பொங்கல் வந்து எப்பவுமே பெரிய படங்கள் 2 ஈஸியா அக்காவுண்ட் பண்ணலாம். நீ முதல்ல 4-5 பெரிய படங்கள் வரும், இப்ப 2 அட்லீஸ்ட் அக்காவுண்ட் பண்ணலாம். லைக் பேட்ட விசுவாசம், வாரிசு, துணிவு எல்லாமே ஹிட். 4 படமே 4 படங்களும் ஹிட் தான். ஸோ ஐ டோன்ட் திங்க் தீஸ் விடாமுயற்சி வரலாம். இட் வில் பி a very பெரிய செட்பேக் ஃபார் us. Because அந்த 10 daysக்கு ஃபில் பண்றதுக்கே யாரும் வர மாட்டாங்க. If it is ஒரு பிக் ஸ்டாரோட படம் இல்லனா எங்களால ஃபில் கூட பண்ண முடியாது. And such a long, because பொங்கலுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கும். அவங்க அந்த வருஷத்துல ஒரு வாட்டி வந்து பாக்குற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்கள வந்து கேப்சர் பண்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வந்தாதான் எங்களுக்கு சர்வைவல். In fact, recently when I talked to Talabari, he said his favorite release date is Pongal. Oh, okay. So அவருக்கு பொங்கல் தான். ரைட். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் 2024 ஒரு நிறைய ஃபிளக்சுவேஷன்லாம் இருந்தாலும் முதல்ல அப்படியே ஸ்லோவா ஆரம்பிச்சு டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆரம்பிச்சவங்க செகண்ட் ஹாஃப்லாம் நல்ல ஒரு T20 மாதிரியே பரபரப்பா நிறைய படங்கள் டக்குன்னு ஒரு பேங்கஸ் வந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி 2025 ஒரு நல்ல ஒரு படங்கள் கண்டிப்பா கோலிவுட்லயும் சரி. மத்த லாங்குவேஜ்ல அந்த மாதிரி இருக்கு ஏதாச்சும் எக்ஸ்பெக்டேஷன் அடுத்த வருஷம்? இந்த மாதிரி ஓஜி படங்கள். இருக்குன்னு நினைக்கிறேன். Yeah. ஓஜி இஸ் தேர் ஃபார் தெலுங்கு. ஓகே Lucifer 2 is there. எம்புரான். ஓகே. மத்த லாங்குவேஜ் படம் இங்க அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஒரு பெரிய இல்ல ஒரு சில படங்கள் அந்த ஹீரோஸ பொறுத்து. who's that one hero can you name? மத்த லாங்குவேஜ் தான், பட் அவருக்கு இங்க ஒரு பெரிய ஓபனிங் இருக்குப்பா தமிழ்ல. ஆல்மோஸ்ட் ஆல் தெலுங்கு ஸ்டார்ஸ். Yeah. NTR, பிரபாஸ், Everybody. மகேஷ் பாபு. Allu Arjun was a very good opening. அதுவும் ஐ திங்க் ஜிகேல தெலுங்கு movies ரொம்ப நல்லா போகும். ஆமா, தெலுங்குல போட்டாவே பயங்கரமா அவங்க இருக்கும். தெலுங்கு தெலுங்கு தான். பயங்கரமா ரீ-ரிலீஸ் நிறைய பண்றாங்க தெலுங்குல அவங்க. அப்படி எந்த வருஷம் பண்ண ரிலீஸ் ஏதாச்சும் தெலுங்குல நல்ல போன படம்னா? நிறைய இருக்குங்க. பயங்கரமா போனது எல்லா தெலுங்கு ரீ-ரிலீஸுமே பிளாக் பஸ்டர் தான். ரைட். ஓகே. அண்ட் ஆல் ரைட், ஃபேண்டாஸ்டிக். ஸோ ரொம்ப அழகா சொன்னீங்க. நிறைய ஃபிளக்சுவேஷன் இருந்தாலும் தொடர்ந்து நீங்க எல்லாம் தியேட்டர் ரன் பண்றதுதான் எங்களை மாதிரியான மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலே. ஸோ துவண்டு போனவங்களுக்கு ஒரு துண்டா வந்து இருக்கிற தியேட்டர் ஓனர்ஸ், உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் பொருட்படுத்தாம தொடர்ந்து நீங்க தொடர்ந்து தியேட்டர் ரன் பண்றதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் சின்ன படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இருக்கட்டும், நாங்க திரும்ப ரீவிசிட் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாம் அப்பப்போ போட்டு எங்களுக்கு உற்சாகம் கொடுக்கறதா இருக்கட்டும், சிங்கிள் ஸ்கிரீனா இருந்தாலும் சிங்கிளாவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், சிங்கிள் ஸ்கிரீன்ல இருந்து மல்டிபிளெக்ஸ் ஆனவங்களா இருக்கட்டும், தெலுங்கு படம் போட்டாச்சு நான் காப்பாத்தோடான்னு சொல்ற மாதிரி இப்போ வரைக்கும் நம்மளோட தியேட்டர் ஓனர்ஸை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. தேங்க்யூ சோ மச் ஃபார் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி நெக்ஸ்ட். Thank you.